பிரியமானவர்களே, மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறியப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரியான தேவனாக இருக்கிறார். நாம் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது தெரியுமா? எரேமியா 10வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல நேரம் பார்ப்பது, குறி கேட்பது, இன்னும் பலவிதமான காரியங்கள், புறஜாதி மார்க்கத்தை சடங்காச்சாரங்களை தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அந்த பாதையில் இருக்கிறீங்களா? உடனே மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல்